தெரு நாய்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். விலங்கு நல அமைப்பினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டம். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் தெரு நாய் தொடர்பான அறிவிப்பு வெளிவந்தது. இதன் காரணமாக இந்தியா முழுவதும் வனவிலங்கு ஆர்வலர்கள் உச்ச நீதிமன்றத்தின் அறிவிப்புக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப் முன்பு பீப்பிள் ஃபார் அனிமல்ஸ் அமைப்பின் மாவட்ட தலைவர் ஹரிணி தலைமையில் தெரு நாய்களுக்கு அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர் அஜய், நிர்வாகிகள் ராம், பிரியா, அர்ச்சனா மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாய்களை நாடு கடத்துவது என்பது சரியான போக்கல்ல. அதற்கு இந்தியாவில் இடமும் அல்ல, செலவு செய்ய பணமும் அல்ல. குறைந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு நாய்க்கு குறைந்தது 2000 ரூபாய் செலவாகும். அப்படி லட்சக்கணக்கான நாய்களை கொண்டு எங்கே அடைப்பது? இது ஒரு சரியான திட்டம் அல்ல, இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாத திட்டம் என்று மேனகா காந்தி அம்மா டெல்லியில் பேட்டி அளித்துள்ளார். நாங்கள் திருச்சியில் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் இன்றைக்கி போராடிட்டு இருக்கோம். எங்கள் தெருவில் இதெல்லாம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நல்லா நாங்கள் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு எத்தனையோ பேர் இங்கே ஒவ்வொருத்தவங்களும் 10 நாய் 50 நாய் 20 நாயின்னு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாளைக்கு இல்லை, நாங்கள் புள்ள மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நாளைக்கு இல்லை, நாடு கடத்தி கொண்டு போயிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதுங்களுக்கு பூமியில் வாழ உரிமை இல்லையா? நீங்கள் ஆட்டை விட்டுறீங்க, மாட்டை விட்டுறீங்க, அதெல்லாம் கொலை இல்லை. ஒரு நாய் கடிச்சிட்டா அதை மட்டும் கொலைங்கிறீங்க. சத்துக்காக வெட்டி சாப்பிட்றேன்னு ஓப்பனாக சொல்கிறீங்க. இது பூமியில் ஒரு ஓரமாக வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு போடுற மிச்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சமே போடலைன்னா இது எப்படி இருக்கும்? நீங்கள் வளர்த்துட்டு தெருவில் விட்டுட்டு இன்றைக்கி தெருவில் அனுப்பிட்டு தெருவில் இருக்கதே குற்றம். இது இருக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு இனத்தை ஒரு உயிரினத்தை அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறது வள்ளலார் பிறந்த பூமியில், பகவான் புத்தர் பிறந்த பூமியில், திருவள்ளுவன் பிறந்த பூமியில், புலால் உண்ணாமை போதித்த திருவள்ளுவன் பிறந்த பூமியில் இதெல்லாம் பேசுவது சரியில்லை. சில பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் நாய்களுக்காக மட்டும் போராடுறோம், மனிதர்கள் மீது எங்களுக்கு கருணை இல்லைன்ட்டு. துப்புரவு தொழிலாளர்கள் அவங்க சென்னையில் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள அரசு ஊழியராக ஆக்க வேண்டும். கவின் ஆணவ படுகொலைக்கு விடுதலை வேண்டும். நாங்கள் எல்லா உயிர்களுக்கும் போராடுறவங்க தான். இதுவும் அது போல ஒரு உயிர் தான். எல்லா உயிர்கள் மீது அன்பு காட்டுங்க, கருணை காட்டுங்க, சாப்பாடு கொடுங்க, நாடு கடத்தாதீங்க. குட்டியில் பிடிச்சிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணாதீங்க. பிடிச்ச குட்டியை ஆப்ரேஷன் பண்ணிட்டு கொண்டு அதாவது இடத்துல விடுங்க. இடம் மாற்றி விடாதீங்க. எல்லா உயிருக்கும் மரியாதை கொடுங்க. நாங்கள் கேட்குறது அடிப்படையான கொள்கை என்ன, அடிப்படையான எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அதனுடைய தீர்ப்பை திரும்ப பெறணும். தெரு பூமி வாழ்கிறதுக்கு எல்லா உயிரினங்களுக்கும் உரிமை உண்டு. இந்த பூமி நாடாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அது இங்கே இருந்துகிட்டு இருக்கு. மனிதர்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே விலங்குகள் இந்த பூமியில் இருந்துகிட்டு இருக்கு. அதை சிறைப்படுத்தக்கூடாது. நாய்கள் மனிதர்களின் நண்பன். வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் பிஸ்கெட் போட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் அது உங்களுக்கு வாழாட்டும், உங்களுக்கு உண்மையாக இருக்கும், ஏமாத்தாது. இப்படிப்பட்ட ஒரு ஜீவராசியை கொண்டு போய் காட்டில் அடைப்பேன், கூண்டில் அடைப்பேன்னு சொல்கிறது பகுத்தறிவுக்கு ஒப்பாத திட்டம். ஆமாம், எல்லா நாயும் கடிக்கல சார், எல்லா மனிதரும் ரேப் பண்ணல சார், எல்லா மனிதனும் திருடல சார். ஆனால் டெய்லி திருட்டு நடக்குது சார். அதுக்காக அதை ஆல்ரெடி பிடிச்சிட்டு போய் அதை இது பண்ணிடுறாங்க சார். அதை ஆல்ரெடி அந்த நாயை கம்ப்ளைண்ட் ஆகும் சார். கார்பரேஷன்லேருந்து உடனடியாக வருவாங்க சார். உடனடியாக அதெல்லாம் பக்காவாக நடந்துகிட்டு இருக்கு சார். எங்கேயுமே அது நடக்காமலாம் இல்லை. கம்ப்ளைண்ட் ஆன நாயை உடனே பிடிச்சிட்டு போயிடுவாங்க சார். அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணுமோ அதை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அதனால ஒரு நபர் செய்கிற தப்புனால அந்த சமுதாயமே கெட்ட சமுதாயம்னு சொல்கிற மாதிரி எங்கேயோ ஏதோ ஒரு நாய் தவறு செஞ்சுருக்கு. அந்த தவறுக்கும் காரணம் அதுக்கு முன்னாடி நாள் யாராவது ஒரு மனிதன் அது பசியில் கிடக்கிறப்ப, அது குட்டி போட்டிருக்கப்ப அதை வண்டி விட்டு ஏற்றிட்டு போயிடுவான். அதை பயமுறுத்திட்டு போயிடுவான். அது குட்டியை உன்னை கொலை செஞ்சுட்டு போயிடுவான். அதனால அது ஆக்ரோஷப்பட்டு வெறிப்பட்டு நம்ம ஆறறிவு உள்ள மனிதர்கள் நம்மளே கோவப்படுறோம். கொண்டாட்டி அடிக்கிறோம், பிள்ளையை அடிக்கிறோம், குழந்தைய அடிக்கிறோம். சில சமயம் இறந்து கூட போயிடுறாங்க. நாய்களுக்கு 5 அறிவு இருக்குது. அதுங்க கோவப்படுது. ஆனால் நியாயமான முறையில் கோவப்படுது. ஏன்னா கடிக்கிறதோட நிப்பாட்டிக்குது. கொலை செஞ்சு நம்மளை ஒன்றும் சாப்பிடல. நம்ம 6 அறிவு இருந்து தினமும் ஆட்டை வெட்டுறோம், லட்சக்கணக்கான கோழிகளை வெட்டி கொலை செஞ்சு சாப்பிட்றோம். கொலைனா கொலை தான், எல்லாமே கொலை தான். புரியுதுங்களா? இது மட்டும் கடிக்குது, நம்மலாம் எதுவுமே பண்ணல, நம்ம என்னமோ புத்தர் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இங்கே மனிதர்கள்லாம் பேசக்கூடாது.